வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாசத்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள நகர் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து அவர்கள் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இவர் இன்று நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சாந்தானி வீதி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வீதி, மேட்டுத்தெரு, நவீனா கார்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள், தொகுதியில் செயல்படாமல் உள்ள திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாசத்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். தொகுதிக்கு உட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வேட்பாளர் நான் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளேன். எனது பணியை பற்றி மக்களிடமே கேட்டறியலாம் என்றார். மேலும், நான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகின்றது. பணத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. மக்களின் பாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அந்த பாசத்தால் மக்கள் மனதில் நான் இடம் பிடித்துள்ளேன் எனவும் தெரிவித்தார். இந்த பிரச்சாரம் அப்பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. மாரியம்மன் நகர் பகுதியில் ஆலயத்தில் பூஜை செய்த பின் திமுக வேட்பாளர் வடிவேல் நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தேர்தல் பணிகளை தொடங்கிய வடிவேல் அவர்கள் பொதுமக்களின் ஆதரவை பெற இறைவனின் அருளை நாடினார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும்
தேர்தல் வாக்குறுதிகளை விலக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆர்வத்துடன் வரவேற்று தங்கள் குறைகளை முன்வைத்து தீர்வு காண வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்வில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாசத்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.